தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு இயேசுவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 289வது வேத வினாவிடை பகுதியினுடைய பதில்களை இப்பொழுது நான் கூறிவிட்டு 290வது வேத வினாவிடைக்கு நாம் செல்வோம். 289வது வேத வினாவிடை பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விகள்: ஆவிக்குரிய மொபைல் சேவை. ஆவிக்குரிய மொபைல் சேவை அதில் 10 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 10 கேள்விகளுக்கும் ஒரு வசனத்தை பொருத்த வேண்டும். ஓகே, முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு வசனம். அதுக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னு சொன்னால், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன, கதவு பூட்டி இருக்குது, சரிங்களா? அதை நான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒப்புமைப்படுத்தி நான் சொல்லியிருக்கேன். இது நான் சிந்தித்த விதம். நீங்கள் வேறு விதமாக சிந்தித்திருந்தாலும் பரவாயில்லை, சரிங்களா? அதுக்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, ரெண்டாவது கேள்வி: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேறு ஒருவருடன் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு என்ன அப்படி சொன்னால், நான் எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஆண்டவரை விட்டுட்டு அவங்க வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது, சரிங்களா? ஓகே, மூன்றாவது கேள்வி: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார் அப்படிங்கிறதுக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னால், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 9வது வாக்கியம்: இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது தேவனை அறிந்திருந்தும் வேற பக்கம் திரும்புகிற அந்த அனுபவம். ஓகே, சரிங்களா? அடுத்தது 4வது கேள்வி: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். அதற்காக தெரிந்து கொண்ட வசனம் என்னன்னு சொன்னால், ஏசாயா 46:12. ஏசாயா 46:12. முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். தொடர்பு எல்லைக்கு வெளியேனா நீதிக்கு தூரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். ஓகே, அடுத்தது 5வது கேள்வி: உங்கள் அழைப்பு வேறொரு எண்ணுக்கு ஃபார்வேர்ட் செய்யப்படுகிறது. உங்கள் அழைப்பு வேறொரு எண்ணுக்கு ஃபார்வேர்ட் செய்யப்படுகிறது. அதுக்கான பதில் என்னன்னா, யாத்ராகமும் 4:13. யாத்ராகமும் 4:13. அதில் அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பு என்றான். மோசே ஆண்டவர் அழைக்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக. அவன் சொன்ன காரியம், நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பு என்று சொன்னான். வேறு எண்ணுக்கு ஃபார்வேர்ட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான காரியம். ஓகே, 6வது கேள்வி: உங்கள் அழைப்பு ரெக்கார்டு செய்யப்படுகிறது. உங்கள் அழைப்பு ரெக்கார்டு செய்யப்படுகிறது. அது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வாக்கியம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற வசனம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஓகே, 7வது கேள்வி: நீங்கள் அழைக்கும் நபரின் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 1:24. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை அப்படிங்கிற ஒரு வசனத்தை நான் ஒரு உதாரணமாக எடுத்திருப்பேன், சரிங்களா? அடுத்து 8வது கேள்வி: நீங்கள் டயல் செய்த எண் தவறாக உள்ளது. இது ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஓகே, 9வது கேள்வி: நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் உங்கள் அழைப்பை ஏற்கும் நிலையில் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் என்னன்னா, யோவான் 5:40. யோவான் 5:40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை, அழைப்பை ஏற்கும் நிலையில் இல்லை அப்படிங்கிறதுக்கான அந்த வசனம். ஓகே, 10வது கேள்வி: உங்கள் ரீசார்ஜ் காலாவதி ஆகிவிட்டது அப்படிங்கிறதுக்கான பதில் வெளிப்படுத்தல் 2:21. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை
அப்படிங்கிறத சுட்டி காட்டலாம். சரிங்களா? அந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொள்ள தவறுன அந்த அனுபவம். இப்படி இந்த 10 கேள்விகளுக்கும் நான் ஒரு விதத்தில் நான் விடையை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீங்களும் விடையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. மதிப்பெண் என்பது அது அநேக பேர் பதிலை சொல்லும் பொழுது அதுக்கேற்றார் போல மதிப்பெண் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே, 290வது வேத வினாவிடை பகுதிக்கு நம்ம செல்வோம். 290வது வேத வினாவிடை பகுதி தலைப்பு கூட்டாக இந்த எண்ணில். கூட்டாக இந்த எண்ணில் நான் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன். அதாவது ஒரு நம்பரை நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த நம்பர் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு நான் 4 என்ற எண்ணை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். 4 என்ற எண்ணை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் 4 வார்த்தைகள் கமாவாக போட்டு தொடர்ச்சியாக வருகிற காரியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரே கோர்வையாக இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மத்தேயு 15:30 நம்ம வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டுள்ளது சப்பானி, குருடர், ஊமையர், ஊனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 வகையினரை பற்றி அங்கே கோர்வையாக வருகிறது. சரிங்களா? அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சுகம் பெறுவதற்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ 4 அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு பகுதி கண்டுபிடிக்கணும். அது எத்தனை வசனங்களும் அதில் உள்ளடங்கலாம். அந்த பகுதியில் நான் சொல்லுகிற எண்ணுக்கு சம்பந்தமாக கோர்வையாக இருக்கும். சரிங்களா? இப்போ 4ன்னு சொன்னேன், 4 வார்த்தைகள் தொடர்ச்சியாக இருக்குது. அதே போல் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உங்களுக்கு கேள்வி புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் என்ன சொல்லும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் க்ளூ கேட்கலாம். நான் எந்த புத்தகம்னு சொல்லுவேன். எந்த புத்தகம்னா பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? நீங்களா கண்டுபிடிச்சி பதில் அடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க். சரிங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு க்ளூ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த புத்தகம், அதாவது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு சொல்லுவேன். உங்களுக்கு 1 மார்க் கம்மியாகும். சரிங்களா? நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஒரு அந்த கோர்வையை உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு பகுதியிலேருந்து நிறைய கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, முதலாவது கேள்வி 8 என்ற எண்ணை வைத்து 8 வார்த்தைகள் அல்லது 8 விதமான காரியங்கள் தொடர்ச்சியாக வரும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்படி கண்டுபிடிச்சு பாருங்கள். கோர்வையாக எந்தெந்த இடங்கள்லாம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு பாருங்கள். 8, முதலாவது கேள்வி 8. ஓகே, ரெண்டாவது கேள்வி 3. ரெண்டாவது கேள்வி 3. இந்த 3 என்ற எண்ணை வைத்து 3 விதமான காரியங்கள் ஒரு பகுதியில் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 3 விதமான காரியங்கள். 3 என்ற எண் கிடையாது. சரிங்களா? 3ஆம் நம்பர் இருக்காது. 3 விதமான வார்த்தைகள் தொடர்ச்சியாக கமாவாக போட்டு வரும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வி 17. கோர்வையாக 17 காரியங்கள் வருகிறது. அந்த 17ஐ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடித்து எழுத வேண்டும். சரிங்களா? மூன்றாவது கேள்வி 17. நான்காவது கேள்வி 7. 7 வகையான வார்த்தைகள் வரிசையாக தொடர்ச்சியாக இந்த கமாவாக போட்டு வரும் பார்த்தீங்களா? அது எங்கே இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது ஐந்தாவது கேள்வி 12. இப்போ நான் சொல்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை பெயர்களை கண்டுபிடிக்கக்கூடாது. பெயர்கள் கிடையாது. இப்போ ஒருவேளை நான் 12ன்னு சொல்கிறேன்னா அந்த 12 சீசர்களை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாது. சீசருடைய பெயர்களே வராது. எந்த பெயர்களும் வராது. மற்றபடி உள்ள காரியங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பெயர்கள் வரப்போவதில்லை. ஓகே, ஐந்தாவது கேள்வி 12. ஆறாவது கேள்வி 8. ஏற்கனவே ஒரு 8 சொல்லியிருந்தேன். இன்னொரு இடத்துலையும் 8 வகையான காரியங்கள் இருக்குது. அதனால் 6வது கேள்வியும் 8. சரிங்களா? 7வது கேள்வி 19 காரியங்கள் வருது. சரிங்களா? ஒரு டாபிக் அப்படிங்கிற 19 காரியங்கள் வரிசையாக வரும். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 19. ஓகே, 8வது கேள்வி 5. 8வது கேள்வி 5 வகையான காரியங்கள் வருகிறது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, அடுத்து 9வது கேள்வி 14. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் எடுத்துக்க கேள்விலாம் உங்களை குழப்பணும், உங்களை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் ஏதோ ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் கேட்கவே இல்லை. அப்படி மட்டும் நினச்சிக்காங்க. எல்லாமே நாம் அடிக்கடி படிக்கிற பகுதிகள் தான், தெரிஞ்ச பகுதிகள் தான். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி தேட வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கும்போது ரொம்ப ஹார்டாக யோசிக்காதுங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்ம
அடிக்கடி படித்த பகுதிகள் தான். அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பிக்கையோடு தேடுங்க. சரிங்களா? ரொம்ப நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்ப வேண்டாம், லகுவாக இருங்க. சரிங்களா? 9வது கேள்வி 14, 10வது கேள்வி 28, 10வது கேள்வி 28. ஓகே, இப்படியாக கூட்டாக எண்களில் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, இந்த கேள்விக்கான விடைகள் நாளை மாலை 6 மணிக்குள் வந்து சேர வேண்டும். நீங்கள் உற்சாகமாய் இந்த வேத விளையாட்டு பகுதியில் பங்கு பெறுவீங்க. உங்கள் யாவருக்கும் நன்றி, மனமார்ந்த வாழ்த்துகிறேன். உங்களை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதத்தில் கொண்டிருக்கிற அந்த வாஞ்சையை ஆண்டவர் அறிகிறார். சரிங்களா? அதற்கு ஏற்றார் போல உங்களுக்கு ஆவிக்குரிய ஞானத்தையும் பலத்தையும் சரீர சுகத்தையும் ஆண்டவர் தந்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு நிறைவாக தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.